அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் சி.கே. கண்ணன். எங்கள் ஊர் எட்டிமலை எல்லை மாகாளியம்மன் தர்மலை அறக்கட்டளை ட்ரஸ்டி, தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுடைய முன்னாள் ட்ரஸ்டி, வின்னர்ஸ் இந்தியா லேண்ட் ப்ரமோட்டருங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பிரசித்தி பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கே முன்னாடி நான் கொண்டு வந்தேன். பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர்நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில், HRNC-னுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும், தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விடிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு 28 குற்றச்சாட்டுகள் முன்னாள் ட்ரஸ்டி R.K. கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும், பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு. இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய HRNC கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்ககிட்ட இப்போ சப்மிட் பண்ணுறேன். அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில். அந்த சிவன் தானா தோன்றியதாக வரலாறு. ராஜராஜ சோழன் கூட அங்கே பூஜை பண்ணினதாக ஐதீகம். ராமர் வனவாசம் போனது அங்கே அவர் பாதுகாப்பில் இந்த தர்மர் சிலை அங்கே இருக்குது. அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம். 15 ஆண்டுகளை நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தலைவர் R.K. நீங்கள் எல்லை மாகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கோயிலும் வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு இன்செர்ட் பண்ணாங்க. ஒரு ஆண்டில் 90 லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு. அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார், இது 54லேருந்து HRNC கோயில், நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துட்டோம், நானும் சிவராஜ் அண்ணாம. அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல தோற்றம் அளிச்சுட்டு இருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர், அவர் அரசு பஸ் ஓட்டுநர், அதுலேயும் இருக்கிறாரு, ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார். எப்படின்னு எனக்கு தெரியல, 10-15 வருஷமா அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க. நாங்கள் அப்போ நம்ம இந்துக்களுடைய மாண்பு, இந்த கோயிலுடைய வரலாறு, நம்ம குடும்பத்தோட கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு 1 மாதம் அவகாசம் டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறதுக்கு. அவங்க கொடுக்கல, அந்த மன்னிப்பு கேட்கல. நாங்கள் FIR போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் 2 ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதலின் பேரில் HRNC ஒரு 5 இன்ஸ்பெக்டர் போட்டு 29 குற்றச்சாட்டுகளை அவங்க முன்னாடி முன்வைச்சு 2 வருஷமாக கேஸ் நடந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அதுக்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதைய சமுதாயத்தில் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்காக அதைய உங்களிடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கிறோம். என்ன காரணம்னா, இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தர்மலிங்க மலையோரத்துலேயே ஒரு 3 ஏக்கர் கோயில் பூமி இருக்குது. L&T பைபாஸில் ஒரு 125 கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ HRNC எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ HRNCக்கோ போய் சேரணுங்கிறது எங்கள் வேண்டுகோள். நன்றி. வேற ஏதாவது நீங்கள் கொஸ்டின் என்னென்ன கேட்குறீங்க? நீங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு. காழ்ப்புணர்ச்சிக்கு காரணம்னா, இப்போ எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விரோதமே இல்லை. என்னை கொண்டு போய் அவர் தான் அங்கே இன்செர்ட் பண்ணுறாரு. வரவு செலவு நடந்து உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் துறையில் 30 ஆண்டு காலமாக நான் இருக்கிறேன். ஃபுல்லி ஒயிட்டில் நம்ம பண்ணி என் வாழ்நாளில் ஒரு கேஸ் யார் பேர்லையும் நானும் கொடுத்ததில்லை, என் பேர்லையும் யாரும் கொடுத்ததில்லை. இதில் காழ்ப்புணர்ச்சிக்கு எந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னா, வரவு செலவு உண்டியல் நீங்கள் பாருங்கள், வரவு செலவு உண்டியல் இந்த மாதிரி வச்சு பணம் எடுக்கிறாங்க. இதைய முறைப்படுத்தி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நம்ம சொன்னோம்.
இப்போ கோயில் கடல்ல தான் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த 2 ஆண்டு காலத்துல 78 லட்சம் ரூபாய் தீர்ப்பிலேயே கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு வசூல் வந்து டெபாசிட் செய்யப்பட்டிருக்குது. இதுல கால் புரட்சிக்கு ஒரு இடமே இல்லைங்க. முக்கியமா யாரார் மேலே இந்த மாதிரி மோசடி பண்றாங்கன்னு அதாவது நான் வந்து எஃப்ஐஆர் போட்டது இவர் மேலையும் திருமூர்த்தி பூசாரி மேல போட்டோம். விசாரணையில அதுல இன்னும் 5-6 பேர், அந்த கேமரா ரவி, ஜெயச்சந்திரன், எட்டிமலை பாலு, இன்னொரு 5-6 பேருக்கு மேல விசாரணையில HRNC கண்டுபிடிச்சு அவங்க குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நான் வந்து அவர் கையில எப்பவுமே அன்னதானம் பண்றது எல்லாமே அவங்க கையில தான் கொடுப்பேன். அந்த கொடுத்த பணமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா போன பிரஸ் மீட்ல அவர் ஐயா வந்து 22 லட்சம் கண்ணன் கொடுத்துருக்கிறாருன்னு பிரஸ் மீட்லயே சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் கேட்கறது, நான் கொடுத்து 25 லட்சம் ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுங்க, எனக்கான கல்வெட்டு வைங்க. அப்பதானே எனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். பிற்காலத்துல யாரு செஞ்சாங்கன்னு தெரியாம போயிடும். என்னோட கொஸ்டின் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய கொஸ்டின். HRNC வந்து ஹைகோர்ட்டுடைய டைரக்ஷன் 18 வாரங்கள்ல இதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னாங்க. இந்த 2 அப்பவே அவங்க வந்து ஒரு 5 பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் குழு போட்டு மதுக்கரை ஒன்றியம் பூரா விசாரிச்சாங்க. இவங்க வந்து உண்டியில் வச்சது, பண வசூல் பண்ணுறது, கல்யாண மண்டப வாடகை கூட்டது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு ரெசிப்ட் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணி அது எல்லாமே இந்த தீர்ப்புல கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அதுக்கான காப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 28 குற்றச்சாட்டும் நிரூபணம் பண்ணி உண்மைன்னு அப்ரூவல் வாங்காம கட்டுறது, ஃபாரஸ்ட் கட்ட அப்ரூவல் வாங்காம கட்டுறது, அனுமதி வாங்காம கட்டுறது, அந்த அந்த இருக்கிற பொருளுடைய பதிவேடு வைக்காதது, இதையெல்லாம் நம்ம பண்ண சொன்னனாலதான் அவங்க வந்து அதை ஏத்துக்கல. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 மூட்டை அரிசி வருது, எங்க போகுதுன்னு தெரியாது. திருப்பணி செய்யறோம் 2000 மூட்டை சிமெண்ட் வருது, எங்க போகுதுன்னு தெரியாது. இது 30 ஆண்டு காலமா இருக்குதுங்க. லட்சங்களா இல்ல, கோடிக்கணக்கில் இருக்கும். அரசுக்கு வருமானம், HRNCக்கு வருமானம் வந்துருக்குது, அதுலயே குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அது டெபாசிட்டாம இருக்கு, ஜேசிபி குறிப்பிட்டு. இதுல கால் புணர்ச்சிங்கிறது எனக்கு இல்லைங்க, அவருக்கு தாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வச்சு 3 PCR கேஸ் என் மேல கொடுத்தாங்க. எஸ்பி, அப்ப இருக்கிற எஸ்பி வந்து அந்த கேஸ் அவருக்கு தெரியும், கூப்பிட்டு விசாரிச்சு அவையில அறிவுறுத்தினாங்க. இது கோயில் ஒரு பொது விஷயம், நீங்க தனிப்பட்ட மனுஷனால வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, அது நாளைக்கு சமுதாய சண்டையா மாறிடுன்னு சொல்லி அவங்களை அறிவுறுத்தி PCR கேஸ் இல்லாம பண்ணாங்க. அந்த மாதிரி பலத்தாக்கி இப்ப கூட நான் ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னுடைய கருத்தை சொல்ற சுதந்திரம் மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல மதுக்கரையில வந்திருக்காங்க. மதுக்கரையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ராஜபாண்டியன்கிற SI கூப்பிட்டு கேட்டார், நீங்க இந்த மாதிரி பிரஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. பிரஸ் மீட்டு அவங்க தவறான பிரஸ் மீட் வச்சாங்க, நான் அதுக்கான ஆதார FIR காப்பியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டோட நான் காமிக்கிறேன். அதுக்கு மேல ஏதாவது வேணா அவங்கள கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. எந்த இடத்துல FIR போட்டது, என்ன செக்ஷன்ல போட்டது, யார் மேல போட்டாங்க? மதுக்கரை காவல் நிலையத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேல FIR நான் போட்டிருக்கேன். இப்ப ரீசெண்டா இது பண்ணேன். இப்ப வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, FIR போடல. நான் வந்து தவறான பிரஸ் மீட் கொடுக்க கூடாது. இப்போ கோயில் இடம் வந்து 15 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி 15 ஏக்கர்ல என்ன பண்ணலாம்? 15 ஏக்கரா அது பட்டாவெல்லாம் கோயில் பேர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அது LNT பைபாஸ்ல இருக்கு. நீங்க ஒரு குடோனுக்கு வாடகை விட்டாங்க கூட 15 ஏக்கரா ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வச்சு, 50 வருஷத்துக்கு எவ்வளவு வச்சு, அது ஒரு ஏக்கர் இப்போ வந்து ஒரு 10 கோடிக்கு மேல போகும். அந்த SF நம்பரை குறிப்பிட்டு இது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது இப்போ பட்டா கோயில் பேர்ல தான் இருக்குங்களா? நான் இந்த 2 வருஷமா அந்த விஷயத்துக்குள்ள போறதில்ல. நான் அந்த கோயிலுக்கே போகல இந்த 3 வருஷமா. எனக்கு சரியான தீர்வு கிடைச்சாதான் நான் வருவேன்னு சொல்லி நான் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு திருப்பணி பண்ணியிருக்கிறேன். சித்ரா பௌர்ணமியின் போது அந்த வர்ற அத்தனை பேருக்கு நான் என்னுடைய நண்பர் இன்னொருத்தருந்து அன்னதானம் பண்ணுவோம். 2 வருஷமா அதுலேயும் நான் கவலை. ஏன்னா வீண் சண்டையை வளர்க்குறக்கு அங்கே